அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க, நம்மளுக்கு வேண்டியவங்க, ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய தொடர்புல இருக்கிறவங்க, அவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறத விட, இப்படிதான் இருக்கணும்னு நீங்க வேண்டி விரும்பி அ ந கேட்கிறத விட, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள ஏற்றுக்கிற பக்குவம் நம்மளுக்கு வரணும். இதுக்கு நாம நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம்னா, நம்ப பக்கத்துல உள்ளவங்க இப்படி இல்ல. அவங்க அப்படி இல்ல. இவங்க இப்படி இல்ல. இவங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு நான் நெனைச்சேன். அவங்க அப்படி இல்லையே. இவங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு நான் நெனைச்சேன். அப்படியெல்லாம் இல்லையே. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள்ல வந்து நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இல்லாட்டினா உங்களுடைய சிந்தனைய அவங்க ரூபத்துல திணிச்சுட்டு, அந்த மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நெனைச்சிட்டு, அது அவங்க அப்படி இல்லாதப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இதுக்கு ஒரே விஷயம் தான். அவங்க மேல உள்ள குறைகள் நெறைய குறைகள நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. இவ்ளோ குறைகளோட அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நெனச்சு நம்ம வருத்தப்படுவோம். ஒரே நிமிஷம், ஒரு செகண்ட் நின்னு உங்கள நீங்களே அ ஒரு நிமிஷம் சோதிச்சு பாருங்க. நீங்க எப்படி? உங்ககிட்ட ஷார்ட் கமிங்ஸே இல்லையா? உங்ககிட்ட எந்த குறையுமே இல்லையா? உங்ககிட்ட நெறைய குறைகள் இருக்கு. அந்த குறைகளோட நம்மளுடைய மனசு இது நான் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசு நம்மள ஏத்துக்குது இல்லையா? அதே மாரி அந்த மனிதர்கள அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க பழகணும். இதுக்கு எல்லா மனிதர்கள்கிட்டயும் குறைகள் இருக்கும். அதுல அவங்கள்ட்ட இருக்கிற நிறைகள மட்டும் ஏத்துக்கிட்டு, உங்களுக்கு என்ன தேவையோ, தேவையில்லையோ அந்த லெவல்ல நீங்க அவங்க கிட்ட பழக கத்துக்கிட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம அத விட்டுட்டு அவங்க இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசைகள அவங்க மேல திணிச்சு, அவங்களுக்கு ஒரு வடிவம் குடுத்து, அவங்க அப்படிதான் இருக்கணும்னு நீங்க இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய கஷ்டத்த தான் நம்மளுக்கு வரும். முதல்ல நம்பகிட்ட உள்ள ஷார்ட் கமிங்ஸ், நம்பகிட்ட உள்ள குறைகள லிஸ்ட் போடுங்க. இந்த லிஸ்ட்ல 90% குறைகள் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கிற குறைகள லிஸ்ட் போடுங்க. அந்த குறைகள் அத்தனையுமே நம்பகிட்டயும் இருக்கும். ஏதோ ஒரு வடிவத்துல. ஆனா நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, நம்பகிட்ட எந்த குற்றமுமே இல்ல. அவங்க மேல தான் குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பார்க்க பழகுறோம். மக்கள அப்படியே ஏத்துக்க பழகுங்க. அவங்க எப்படியோ அப்படியே ஏத்துக்க பழகுங்க. இதனால நெறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு சால்வ் ஆகும். அவங்க கூட இருக்கிற உறவு நல்லபடியா நீடிக்கும். அவங்க கிட்ட இவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷன். அவங்க இப்படிதான். அவங்க கிட்ட இத தான் நம்ம எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு லிமிட்ட நீங்க செட் பண்ணிட்டு, அந்த உறவோட பயணிக்கிறப்போ உங்களுக்கு காலமெல்லாம் சந்தோஷம் நடக்கும். இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும். எல்லா நட்புக்கும் பொருந்தும். எல்லா பாண்டிங்க்கும் இது பொருந்தும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.